அப்படியே மக்களை பூரா கூப்பிட்டோம். இந்த அரசியல் கலவரத்தில் இங்கிட்டு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் கேட்டீங்களா என்னன்னு கேட்டோம். என்னன்னு கேட்டாங்க, பிரதமர் ஐயா சொன்னார்லாம், தங்கம் வாங்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு டூர் போகாதீங்க, சமையல் எண்ணெயை பார்த்து பயன்படுத்துங்க, இந்த பெட்ரோல் விஷயத்தை ரொம்ப அறவே பயன்படுத்துங்க, வீட்டில் உட்காந்து வேலை வருங்கன்னு சொன்னாரே, கேட்டீங்களா? ஆமாம், என்ன நினைக்கிய சொல்லுங்கண்ணா. அவங்களுக்கு கவலை, எவ்வளவு கவலை சொல்கிறா கேளுங்க. பாரத பிரதமர் மோடி வந்து நகைகளை வாங்காதீங்க, நகை வாங்குறத ஓராண்டுக்கு குறைச்சிக்கிட்டு வந்து நீங்கள் வந்து பெட்ரோல்கள் வாங்கி சேமித்து வைங்க. அதே மாதிரி லாக்டவுனில் வந்து வீட்டில் இருந்து பணி செஞ்ச மாதிரி வெளிநாடு போகாமல் இங்கே நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்து பணி செய்யுங்க, இப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு வருஷம் தான் சொல்கிறார், ஒரு வருஷம் வந்து நீங்கள் தங்கம் வாங்குறத தவிர்த்துருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை நம்ம ஏற்றுக்கிட்டா தான் என்னன்றேன். பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்தாப்படி ஒரு தகவலை கொடுத்துருக்காரு மோடி. அது சரியான தகவல் தான். ஐயா மோடி சொல்லியிருக்காப்புல ஒரு 1 இயருக்கு வாங்கக்கூடாது அப்படின்னா இப்போ எங்களை மாரி நகை தொழிலாளர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவோன்னு. நாங்கள்லாம் அன்றாடம் வேலை செஞ்சாதானே எங்களுக்கு பொருளாதாரம். தங்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம இந்திய நாட்டில் அது ஒரு கலாச்சார மற்றும் ஒரு சிறந்த செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அந்த தங்கத்தை வந்து மக்கள் வந்து ஒரு ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை இன்றைக்கி பார்த்துட்ருக்காங்க. குறைச்சிக்கிறதுனால அதனால் வந்து கோல்டோட விலை இறங்கிச்சுன்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பெண்கள்லாம் வந்துட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து தங்கத்தில் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நாங்களும் வந்துட்டு தங்க விலை குறையும்னு பார்த்தா, ஆனால் நாளுக்கு நாள் வந்து தங்க விலை அதிகமாகிட்டு இருக்குதே தவிர குறையறதில்ல. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே தங்கத்தில் அப்படிங்கிறப்ப திடீர்னு தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னா நாங்கள் எப்படி சேமிக்க முடியும்? இது வந்து கட்டுக்குள் கொண்டு வர்றதை விட்டுட்டு நம்மளை அன்றாட மக்கள் தேவைக்காக வாங்கின நகையை வந்து வாங்க வேண்டான்னு கோரிக்கை கொடுக்கறது எனக்கு ஒன்றும் சரியாக படலை. இன்றைக்கி வந்து வாங்கக்கூடாதுன்னா நாளைக்கு வந்து உங்கள் சௌகரியத்துக்கு வாங்கணும், வாங்க வேண்டாம்னா வாங்க. இப்போ அத்தியாவசியம் ஒருத்தருக்கு யாருக்கோ ஒரு நகை வைக்கணும்னா என்ன பண்ணுறது? தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்கிறதுல வந்து நமக்கு இவங்க சொல்கிறதுல நமக்கு எந்த உத்தரவாதம் இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரல. ஆனால் நம்மளுடைய தேவைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் எங்களால் நகையே வாங்க முடியாது. அந்த நிலைமைக்கு தான் பொருளாதாரம் போயிட்டு இருக்குது. 20,000 வந்தது 1,20,000 ஆயிருக்கு. நாங்கள் தேவை பண்ணுறப்போ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இப்போ அப்பா விற்ற விலைக்கும் இப்போ விற்ற விலைக்கும் அதிகமாக தான் இருக்கிறது. அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ எடுத்து போடுற மாதிரி தான், 50,000 எடுத்தாலும் இப்போ 1,50,000 ரூபா வந்தால் எடுத்து போடுற மாதிரி தான் வரும். அதுக்காண்டி போடாமல் இருக்க முடியாது. வீட்டில் உள்ள பொண்ணை வந்து கட்டி கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு பவுன் வாங்காமல் இருந்தால் அந்த பொண்ணை யார் கட்டி கொடுக்குறா? மோடி சொல்லிவிட்டாரு. அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் வாங்காமல் இருப்பாங்களா? இல்லை பொண்ணு கட்டி கொடுக்குறோம், நாங்கள் வந்து பவுன் இல்லாமல் கட்டி கொடுக்க முடியுமா?